அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஸ்டர் மினிட்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் அரபு மொழி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அது அரபு கற்கை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாடசாலை மட்டங்களில் அரபு மொழியை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாடத்தை புரிதல் மிகவும் கஷ்டமானதாக இருக்கிறது. ஒரு சில மாணவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அரபு மொழி என்பது பாடசாலை மட்டங்களிலே படிக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு புரியாத ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் சாதாரணமாக இலங்கையில் வசிக்கக்கூடிய நாங்கள் பேசக்கூடிய மொழி தமிழ். அரபு மொழி என்பது எமது நாட்டிற்கு சொந்தமான மொழி ஒன்றல்ல, அது வேற ஒரு நாட்டுக்கு சொந்தமான ஒரு மொழி. எனவே அந்த மொழியை நாம் எமது நாட்டிலே படித்து அதன் மூலமாக சாதாரண தர பரீட்சை அல்லது உயர் தர பரீட்சை எதுவாக இருந்தாலும் நாங்கள் எழுதுகிறோம். இருந்தாலும் அதிலே அந்த பாடத்தை விளங்கி கொள்வது, இந்த பாடத்தை எழுதி எனக்கு சித்தி கிடைக்குமா? நாங்கள் படிக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் எதனை எங்களுடைய நோக்காக எடுத்துக்கொள்வோம்? நான் அனைத்து பாடங்களிலும் ஓலவலாக இருந்தால் நான் 9 பாடங்களிலும் சித்தியை பெற வேண்டும். அல்லது உயர்தர பரீட்சை ஏலவலாக இருந்தால் நான் அதிலே 3 பாடங்களிலேயுமே சித்தி அடைய வேண்டும் என்றுதான் யாராக இருந்தாலும் விரும்புவோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த அரபு மொழியை உண்மையிலே ஒரு கடினமான ஒரு பாடமாக அல்லது கடினமான ஒரு மொழியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உலகிலேயே இருக்கக்கூடிய மொழிகளில் அரபு மொழி என்பது மிகவுமே இலகுவான ஒரு மொழி. இதனை படிப்பது, இதனை படித்து கொடுப்பது, இதனை விளங்குவது அனைத்துமே மிகவும் இலகுவான விடயம், மிகவுமே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயம். இணைய மாணவர்களே, நீங்கள் இதன் பின்னர் நீங்கள் கவலையை விட்டுவிட வேண்டும். எமது இந்த மாஸ்டர் மினிட்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு அரபு மொழி தேவையான அனைத்து தகவல்களையும், அரபு மொழி எழுத்து அதாவது A to Z வரைக்கும், அரபு மொழி ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த விடயங்களில் எல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ, எந்தெந்த விடயங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறதோ, அந்த விடயங்களை சந்தேகமில்லாமல் ஆக்கி, தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விடயங்களை தெளிவானதாக ஆக்கி தருவதுதான் எமது சேனலுடைய சேவை. எனவே நீங்கள் எமது சேனலினூடாக நாங்கள் போடக்கூடிய, நாங்கள் கற்றுத்தரக்கூடிய விடயங்களை நீங்கள் பார்த்து, நீங்கள் அதன் ஊடாக உங்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் ஊடாக கேட்கலாம். அல்லது எமது குழுமங்கள் இருக்கின்றது, அந்த குழுமங்களூடாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் ஆரம்பமாக பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், அரபு மொழி சாதாரண தர பரீட்சை. அதாவது பாடசாலை மட்டங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலகுவாக இந்த அரபு மொழியை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சாதாரண தர பரீட்சை, ஓலெவல் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தரம் 10, தரம் 11 என்று 2 வகையாக நாங்கள் இந்த அரபு மொழியை பிரித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இவர்கள் இந்த ஆண்டு 10, ஆண்டு 11 இது இரண்டையும் இவர்கள் படிப்பார்களாக இருந்தால், அல்லது எமது சேனலினூடாக போடக்கூடிய வீடியோக்களை வேறு வேறு சிந்தனை இல்லாமல் நான் படித்து சித்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக வேண்டி இவர்கள் படிப்பார்களாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் எண்ணக்கூடிய, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சித்தியை கண்டிப்பாக அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாங்கள் உத்தரவாதம். நாங்கள் கற்பித்து தரக்கூடிய விடயங்களை எந்தவித யோசனைகளும் இல்லாமல் தெளிவாக கூறுகின்ற விடயங்களை செவிமடுத்து அதனை கற்பதனூடாக, குறிப்பிடுகின்ற விடயங்களை அவர்கள் குறித்து அவர்கள் அதனை மனனமிட்டு படிப்பதனூடாக இலகுவாக அவர்களுக்கு ஒரு சித்தியை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். பொதுவாக தரம் 10 அரபு மொழியை பொறுத்த வரைக்கும், அதாவது அரபு இலக்கியம், அரபு மொழியும் இருக்கின்றது, அரபு இலக்கியமும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் அரபு மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களையும் நாங்கள் இதிலே பதிவிடுவோம். அரபு இலக்கியம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது கற்பித்து தரப்போகிறோம். பொதுவாக அரபு மொழி, அரபு இலக்கியம் இரண்டுமே இலகுதான். அரபு இலக்கியம் தெரிந்தால் அரபு தெரிவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அரபு இலக்கியம் முக்கியம். அரபு இலக்கியத்தை நாங்கள் நன்றாக விளங்கி கொண்டு, இது இவ்வாறு தான் வரும், இதனுடைய இறந்த காலம் இவ்வாறு தான், எதிர்காலம் இவ்வாறு தான், நிகழ்காலம் இவ்வாறு தான், இதுக்கு இந்த சொற்கள் இந்த இடத்திலே வர வேண்டும்
இதனுடைய எழுவாய், பயனிலை, அதனுடைய உரிச்சொற்கள் இவைகள் அனைத்தும் எமக்கு தெரிந்தால் உண்மையிலேயே எமக்கு அரபு மொழி என்பதிலே சகிடும். எனவே மாணவர்களே, இந்த தரம் 10 அரபு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதிலே நிறைய ஆசிரியர்மார்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிக் புக் சென்டர், அவை இல்லாமல் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய கல்வி புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களிலே பல புத்தகங்கள் இருக்கின்றது. அதிலே பல நளினிமார்கள் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலே விளங்கக்கூடியவாறு மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மிகவும் குறைந்த விலை தான், 600 ரூபாய் 650 ரூபாய் குறைந்த விலையில் இருக்கின்றது. முடியுமான மாணவர்கள் அதனை வாங்கி படித்து கொள்ளுங்கள். அதற்கும் வசதி இல்லாதவர்கள், முடியாதவர்கள் எமது சேனலினூடாக நாங்கள் போடக்கூடிய இந்த வீடியோக்களை நாங்கள் அனைத்தையும் போடுவோம். ஒரு பாடத்தை நாங்கள் கற்பித்து தந்தால் அதற்குரிய நோட்ஸ், அதற்குரிய தலைப்பு, இன்றைக்கு இந்த பாடம் கற்பித்து தரப்படுகிறது, இது இவ்வாறு தான் என்று உங்களுக்கு A to Z விளக்கம் எமது சேனலினூடாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மட்டும் படிக்கிறது இல்லாமல் உங்களுடைய ஏனைய சக நண்பர்கள் படிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எமது சேனலை, எமது கற்பித்தல் இந்த நிகழ்வுகளை நீங்கள் ஷேர் பண்ணுவதனூடாக நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இன்றைக்கு ஃபோனை திறந்தால் தேவையில்லாத எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள் மாணவர்களை தேவையில்லாத பல வழிகளிலே நடத்துகின்றது. அவ்வாறு இருக்க இந்த சமூக ஊடகங்களை வைத்து நாங்கள் இந்த மாணவர்களை அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, அவர்கள் தவறான வழிகளில் செல்லாமல் அவர்களுக்கு கற்பித்தல் இந்த செயற்பாடுகளை வழங்குவது என்பது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எனவே சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்குகின்றோம். நாங்கள் யூடியூபிலே வேறு காட்சிகள் பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது டிக்டாக் பார்ப்பதாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ஏனைய வலைத்தளங்களில் நாங்கள் பல விடயங்களை ஒரு நாளைக்கு நாங்கள் காலையில் எழுந்தது முதல் நைட் தூங்கும் வரைக்கும், நைட் தூங்கும் போது கூட சிலர்கள் மொபைல் ஃபோன்களை, அவர்கள் ஆண்ட்ராய்ட் சாதனங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் இல்லை என்பதற்கில்லை. எனவே நாங்கள் எமக்கு பயனுள்ள விடயங்களை, எமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களை இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக நாங்கள் பெற்று நாங்கள் படிப்பினை அடைந்து நாம் எமது எதிர்காலத்தை மிகவும் சிறந்ததாக கட்டி எழுப்ப வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த அரபு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் ஆண்டு 10க்குரிய பாடங்களை நாங்கள் முதலாவதாக நடத்தி முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அதன் பின்னர் நாங்கள் 11ஆம் ஆண்டுக்குரிய பாடங்களையும் இவ்வாறு தான் படிக்க வேண்டும் என்று கற்பித்து தருவோம். இதில் சுருக்கமாக சொல்ல போனால் ஆண்டு 10 எடுத்துக்கொண்ட வரைக்கும் 10 விடயங்கள் இருக்கின்றது. இந்த 10 விடயங்களையும் நாங்கள் இந்த தரம் 10 இருக்கின்ற போது ஒரு வருட காலம், சாதாரணமாக ஒரு வருடத்திலே 365 நாட்கள் இருக்கின்றது. இந்த 365 நாட்களிலே நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த வருடம் முடிவடைவதற்குள் அல்லது ஒரு மாதம் அல்லது 10-15 நாட்கள் முடிவடைவதற்கு முன்னரே எமக்கு இந்த பாடங்களை படித்துவிட முடியும். மிகவும் இலகு. நாங்கள் ஒரு நாளைக்கு அவ்வாறு தேவையில்லை. ஏன் கஷ்டம்? நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடத்திலே ஒரு முன்பகுதியை அல்லது ஒரு ஆரம்ப கட்டத்தை நாங்கள் படித்தாலும் கூட, கூடுதலாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் சரளமாக இந்தந்த விடயங்கள் தான் எமக்கு ஓலெவல் பரீட்சைக்கு வரப்போகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மாணவர்களே, நான் சொல்கிறேன், அரபு மொழியே இருந்தாலும் சரி, அரபு இலக்கியமாக இருந்தாலும் சரி, மிகவும் இலகுவானது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் சாய்ஸ் பாடமாக எடுக்கின்ற போது எடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் எந்த பாடத்தை எடுத்தாலும் நாங்கள் அதிலே ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதே போன்றுதான் இந்த அரபு இலக்கியத்திற்கும் ஒரு அறிமுகம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அல் குர்ஆன், அதனுடைய இலக்கணம், அல் குர்ஆன் இருக்கின்றது, அதனுடைய இலக்கணங்கள் இவ்வாறு தான் இருக்கின்றது. அல் குர்ஆன் ஓதுகின்ற போது சில அற்புதங்கள் இருக்கின்றது. அவை அதிலே மக்கி மதனி சூறாக்கள், அதிலே தஜ்வீத் கலைகள் இருக்கின்றது. தஜ்வீத் கலைகள் பெரும்பாலாக அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். இல்ஹார், இஹ்ஃபா, இதுகாம் அப்படி என்ற அந்த சட்டங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய முறைகள், அதாவது நாங்கள் அதனை தஜ்வீத் கலைகள் என்று கூறுவோம். அதாவது கிராத் முறைகள். பலருக்கும் அல் குர்ஆனை
பிழை இல்லாமல் பல ராகங்களிலே ஓத முடியும். அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இந்த அஸ்பாபு நுசூல், அல் குர்ஆன் இறங்குவதற்கான காரணங்கள், அல் முனாசபாத், அடுத்தது தெரிவு செய்யப்பட்ட சூறாக்கள் சில இருக்கின்றது, அந்த சூறாக்களை நாங்கள் அதிலே படிப்பது. அடுத்தது ஹதீஸ்களை நாங்கள் இலக்கிய சுவையுடன் அதனை நாங்கள் நயத்தல். ஹதீஸ்களை எவ்வாறு இலக்கியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தல். அடுத்ததாக தஜ்வீத் கலைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சில விடயங்கள், ஒரு சில சந்தர்ப்ப துவாக்கள், அன்றாடம் ஓதப்படுகின்ற ஒரு சில துவாக்கள், அரபு கவிதைகள், அரபு உரைநடைகள், அரபு பழமொழிகள், அரபு தமிழ் இலக்கியம் என்று பல விடயங்கள் இருக்கின்றது. இப்போது நான் கூறியவை அனைத்துமே இந்த ஆண்டு 10 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உள்ளடக்கம். இந்த நான் கூறிய விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் படிப்பார்களாக இருந்தால், அடுத்தது 11ஆம் ஆண்டிலே ஒரு சில உள்ளடக்கங்கள் இருக்கின்றது, அதனையும் அவர்கள் படிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரபு இலக்கியத்தை தெளிவான முறையிலே விளங்கி அவர்களாகவே யோசித்து அவர்களாகவே சுயமாக பரீட்சை எழுதி அவர்களுக்கு கண்டிப்பாக ஏசிடியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சந்தேகமில்லாமல் நாங்கள் உறுதியுடன் நாங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இன்றைய நாள் நாங்கள் இதனுடைய அரபு என்றால் என்ன, அரபு இலக்கியம் எப்படி, நாங்கள் அதனை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி என்ற பல விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய எமது வீடியோக்களிலே நாங்கள் அரபு இலக்கியம் தொடர்பான அனைத்து விடயங்களையும் பதிவிடுவோம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இன்றைய நாளுடைய எனது இந்த பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.